guys, வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு வந்து நான் வந்து எங்க அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஆனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன். இது எங்க அக்கா கொடுத்த Dress. இது ஸ்டைல் ஐகான் Dress. இதெல்லாம் டிசைன் போட்டு. அது உனக்கு மட்டும் ஸ்பெஷலா வாங்குனது. ஆமா, எனக்கு மட்டும் ஸ்பெஷலா 3XL 3XL. அப்பதான் அந்த வயிறு கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றதுனால. ஷால் வந்து வயிறு பெருசா இருக்கறதுனால நான் ஷால் போடு. ஒன் சைடு டிசைனே தெரியும். இதான் டிசைன் பாத்துக்கோங்க. இத அவுத்து இப்படி போடுறியா ஒன் சைடா? சரி விடு பாத்துக்கலாம். சோ இதான் ஸ்டைல் ஐகானோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. இது எல்லாம் யாருக்குன்னா எனக்கு தான் எடுத்து வச்சிருக்காங்க. சுவாசன அவர் பில்லு போட்டாரு ஓனர். முதலாளி ஐயா எனக்கு தர மாட்டீங்களா? முதல்ல இப்பதான் ஏத்துறாரா அவரு. சொல்லுங்க. சோ இதெல்லாம் என்னது? சுடிதார். இப்ப பில்லிங் ஒரு பார்ட் தான். இன்னும் இருக்கா ஒரு பார்ட் தான் வந்திருக்கு. இந்த இல்ல இதோ இருக்கு எல்லாம் கட்டி. எனக்கு கொடுத்தது இருக்கோ yellow கலர். ஆமா எங்க எல்லாம் ப்ளூ கலர். நான் அன்னைக்கு போட்டு கோயிலுக்கு போயிருந்தேன்ல, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது இல்லையா? அது உனக்கு எடுத்துட்டு வந்தது. அது எனக்கு வந்து ஸ்பெஷலா எங்க அக்கா எடுத்துட்டு வந்தது, அதனால இல்ல. இது இதோட ஷால் நல்லா இருக்கு. எனக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நிறைய பேர் என்கிட்ட கேக்குறீங்க பாத்தீங்களா, நீங்க என்ன கேக்குறீங்கன்னா இப்படி அவ்வளவுதான் இப்படி வெச்சுக்கோங்க. அப்போ வயிறு தெரியுது. வயிறு தெரியும் தான் பிரெக்னன்ட் அப்படியெல்லாம் இல்ல. சோ நிறைய பேர் கேட்டீங்க என்கிட்ட. என்ன கேட்டீங்கன்னா அக்கா கொடுத்தா இங்க இருக்கான்னு கேட்டீங்கல்ல. உங்க கத்து இல்ல, இதெல்லாம் போயிடும் இன்னும் கொஞ்ச நாள்ல நேரத்துல. என்ன எங்க அம்மாவை நான் இப்ப இங்க வந்துதான் பாக்க முடியும். ஏன்னா இவங்க ரொம்ப பிஸி. ஒரு இறால் குழம்பு கேட்டேன். இறால் சொதி இன்னும் வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க பிரெக்னன்சி பொண்ணுக்கு. எல்லாரும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இத பத்தி. அதெல்லாம் வாயெல்லாம் இல்ல. ரெண்டு இறால் சாப்பிட்டாலே போதும். இறால் சொதி கேட்டா இன்னும் ஒரு கன்சீவ் ஆன பிள்ளைக்கு எங்க அம்மா செஞ்சு கொடுக்கல. எல்லாம் அத பத்தி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. டிவில இறக்கிட்டாள். இப்ப ஊரெல்லாம் இறக்கா. அப்படி இல்ல, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் நான் செய்து. அப்படியாங்க? உடம்பு என்ன உங்களுக்கு? நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திரை போட்டு காட்டவா? மாத்திரை எல்லாம் காட்டவா? சரியான ஆளுகள். சரியான ஆளு. ஓனர் ஐயா என்ன பாத்துட்டு இருக்கீங்க? எல்லாம் கரெக்டா இருக்கா ஸ்டாக்கு? ஏதாவது காட்டு, என்னென்ன டிசைன் வந்திருக்கு காட்டுங்க. இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதெல்லாம் இன்னும் வீடியோ போடல. வாவ், இது எல்லா சைஸும் இருக்கா உங்ககிட்ட? ஹேண்ட் எம்ப்ராய்டரி போட்ட பாக்கெட்டோட வந்திருக்குப்பா. 3 பீஸ் மீடியம். இது ஒரு டிசைன் இல்ல, இது கூட வந்து 3 பீஸா இது? ஓகே. பேண்ட். ஓ 3 செட் எனக்கு கொடுத்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அது ஒரு கலர் கூட. இது வேற கலர் அதுலயே இல்ல. ஆக்சுவலி வந்து நம்ம ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படினா அப் டு 6XL வரையும் இப்ப வந்திருக்கு. 6XL? ஆமா பரவாயில்லையே. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்ம கிட்ட வருவாங்க நிறைய பேர். இதெல்லாம் வந்து 6XL 4XL ல இருந்து தான் ஸ்டார்டிங். கோட் செட் நல்லா காட்டன்ல, மல் காட்டன்ல. எனக்கு குத்தியா இத? 4XL 3XL கொடுத்ததுக்கே கத்துனீங்களே மேடம். நீ 6XL சொன்னியே. இது 4XL ல இருந்து அப் டு 6XL வரையும் இருக்கு. நீங்க சென்னையில ஒரு எக்ஸ்போ வைக்க கூடாது? எல்லாரும் எக்ஸ்போ வைக்கிறாங்க. இதெல்லாம் பெரிய சைஸ். எல்லாரும் எக்ஸ்போ வைக்கிறாங்க, நீங்க வச்சேன்னு. ஓனர் ஐயா சொல்லுங்க, சென்னையில ஏன் எக்ஸ்போ வைக்க மாட்டீங்க? உங்க தாய்நாட்டிலே வைக்கிறீங்க. தாய் தந்தை நாட்டுல என்ன செய்றோம்? அப்படிதான். இதெல்லாம் வந்து only for big size 3XL ல இருந்து 6XL வரையும் இருக்க பீப்பிள்காக மட்டுமே. இது நல்லா இருக்குடி. இந்த டாப் ரொம்ப அழகா இருக்கும். இது 3 பீஸ். ஆக்சுவலி ஓபனா சொன்னா எல்லாம் பில் போட்டாங்க. இங்க இந்தியால அவைலபிள் இல்ல. எல்லாரும் மெசேஜ் பாத்தியா நீ அந்த வீடியோ போடும்போது கமெண்ட்ஸ்ல, ஏன் இந்தியால பண்ணா என்னன்னு? ஆக்சுவலி என்னோட அக்காவோட கலெக்ஷன்லாம் நல்லா இருக்கும். அவ கலெக்ஷன் சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். டிவிக்கு கால்ல இருந்து பாத்துருக்காரு. கண்ணு வலிக்கலையா? செலக்ஷன் பெரிய சைஸ் பீப்பிள்காக.
சூப்பர். வாவ், ஹேண்ட்லயும் எம்ப்ராய்டரி வந்துருது. அதனாலதான் விஷயம் முடிஞ்சு. ட்ரீட் கொடுங்க இளங்கோ அண்ணா. கிராண்ட் பேட்டர்ன் கைலாம் சூப்பரா இருக்கு. சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி நிறைய இருக்கு. மோஸ்ட்லி கலம்காரி பேட்டர்ன் வருது நிறைய. இதெல்லாம் பாருங்களேன். இது அழகா இருக்கு, எனக்கு வேணும் இது. பில்ல போட்டு ஏய், பிரைசிங் போட்டாச்சுங்க பாரு, ஸ்டைல் ஐகான் டேக். ஸ்டைல் ஐகான் டேக். இதெல்லாம் பிரைசிங் போட்டாச்சு. பட் ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் இன்னும் வீடியோவே போடல, நாளைக்கு தான் பண்ண போறேன். இதெல்லாம் அப்படியா? இன்னைக்கு ரிசல்ட் அப்படின்றதால பாருங்கங்க, பில்லு போட்டேன்னு எனக்கே தரமாட்டா. இதெல்லாம் பிரிக்க முடியாது, எல்லாமே டேக் பண்ணிட்டோம். ஓ, டேக் போட்டுட்டீங்க. இத மட்டும் தான் பிரிச்சு பார்க்க முடியும். நல்லா இருக்கு, உண்மையாவே அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒல்லி ஆகுறேன், நான் ட்ரெஸ் எடுக்கிறேன். நான் கொஞ்சம் குண்டா இருக்கேன். இந்த பிரெக்னன்சி டைம்ல நம்மளால வந்து குட்டியா ட்ரெஸ் சுடிதார் போட முடியாது. ஆனா வெயிட் வந்து ஏறவே இல்லைங்க, வெயிட் கம்மியா இருக்கேன். பட் இருந்தாலும் எங்க அக்கா எனக்கு ட்ரெஸ் தரும். ஓனர் ஐயா, நீங்க தருவீங்களா? இத ஓனர் ஐயாட்டு தான் மெயினா கேட்கணும். உன் தங்கச்சி வந்தாலே எடுத்து கொடுத்துட்டியா நீ? கேக்குறதே இல்ல, எடுத்து கொடுத்துட்டியா அப்படின்னு கேக்குறது. அப்ப நீ தான் விசக்கிறீங்களா? யாருமே எதுவுமே சொல்றது இல்லையா? நான் அப்ப எனக்கு அப்ப தாங்க பில்லு போட்டாலும். இப்ப பில் போட்டது அப்புறம் பாத்துக்கலாம். இதுலயா? இல்ல, எங்க அக்கா வந்து அடிக்கடி நீ கேக்குறன்னு சொல்லி அவளே வந்து குடுத்துட்டு போயிடுறான். இதெல்லாம் அவ தான் குடுத்துட்டு போனா. நைஸ். ஆனா ப்ளூ கலர்ல நான் போட்டு இருந்தது ரொம்ப கிளாத் சூப்பரா இருந்தது. போட்டதே தெரியல, அவ்வளோ சூப்பரா நல்லா இருந்தது. இதெல்லாம் பாருங்களேன், கலர் காம்பினேஷனே டிஃபரெண்டா இருக்கு, நல்லா இருக்கு. கிரீன் வித் சூப்பர். இந்த பேட்டர்ன் ஃபுல்லாவே நம்ம வந்து கலம்காரியில வந்து நிறைய எடுத்துட்டு வரோம். இதெல்லாம் வந்து அஜ்ரக் பிரிண்ட்ல வந்து நிறைய வருது. இதெல்லாம் வந்து அஜ்ரக் பிரிண்ட்னு சொல்லுவாங்க. ஓ, அதுல எல்லாமே கொஞ்சம் நல்ல பேட்டர்ன்ஸ். இது எல்லாமே டபு காட்டன். டபு காட்டன் என்னடி? ஐடில இருந்துட்டு இந்த மாதிரி பேரெல்லாம் கத்துக்கிற போல. டபு காட்டன், கிபு காட்டன் அப்படின்னு ஒரு காட்டன் இப்போ வருது. இது வந்து மல் காட்டன்ல ஷால். சூப்பர். ஷால் நல்லா இருக்கும், நல்லா இருக்கு. வேர் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் ப்ளைனா வருது, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இதுல வந்து நிறைய கலர் இருக்கு. உங்களுக்கு காம்பினேஷன் நிறைய கலர் காம்பினேஷன் எடுத்துட்டு வரோம் அஜ்ரக்ல. ஆமா, ஃபுல்லாவே அதுதான். இது வந்து ஒரு டிஃபரண்ட் பேட்டர்ன். சூப்பரா இருக்கு. உன்ன மாதிரிலாம் யாரும் இப்படி டிஃப்ரெண்டா வாங்க முடியாது. ஆமா, நல்லா இருக்கு எல்லாமே. இது எல்லாமே சூப்பரான பேட்டர்ன். இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஆனா ரொம்ப மெரூன் நிறைய இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா ஸ்ரீலங்கன் பீப்பிள் நிறைய மெரூன் லைக் பண்ணுவாங்க. மெரூன் அப்படியே. அதனால ஓ, அவங்க மைண்ட் செட்டை கண்டுபிடிச்சு வச்சுட்டேன். இதெல்லாம் அழகா இருக்கு, நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கு. இது எல்லாமே இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி போட்டதெல்லாம் இந்த த்ரெட் வந்து கட் பண்ணாம இருக்கு. ஃபினிஷிங் நல்லா இருக்கு. கட் பண்ணிக்கணும் போல. அது பாக்கெட் வித் டிசைன்ல இப்போ வருது இல்ல, அந்த பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எல்லாம் வந்து 2 கலர் இருக்கு. அண்ட் இது ஒரு லைட் கலர். இது எல்லாமே பிக் சைஸ் பீப்புளுக்கு காட்டன், நல்ல காட்டன். இது எல்லாமே இது வந்து உங்களுக்கு வந்து கோட் செட் 3 பீஸ் சுடிதார். இதெல்லாம் காட்டனே நீ வச்சிருக்கிறது இது எல்லாமே 3 பீஸ் தான் போல. காட்டனை டச் ஃபீல் பண்ணி பாரு, சூப்பரா இருக்கு, செம்ம சாஃப்ட்டா இருக்கு, போட்டா நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். பிக் சைஸ். இது வந்து 6XL. நான் இப்ப காமிக்கிறது பா 6XL 54 6XL வரையும் வச்சிருக்கோம் நாங்க. 6XL இல்ல 7XL. இது 6XL அப்ப 7XL வரையும் வந்திருக்கு. பிக் சைஸ். இது எல்லாமே பிக் சைஸ் தான். நிறைய பேர் வந்து கேட்டுதாங்க பிக் சைஸ். ஆக்சுவலி இது மட்டும் நினைக்காதீங்க, இது பில்லு போட எடுத்து வச்சிருக்காங்க. இங்கேயும் இருக்கு, ரூம்ல ஃபுல்லா வச்சிருக்காங்க. ஃபுல்லா ஒரு மூட்டை எல்லாம் இருக்கு. அம்சாச்சில திங்ஸ் எல்லாம் நாளன்னைக்கு கிளம்புது. அதாவது இதெல்லாம் இங்க பில் போட்டு போயிடும், இங்க இருக்காது. அதனால நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புறீங்க, உங்க அக்காவோட வீடு எங்க வைக்கிறீங்க, கடை எங்க இருக்கு. நானும் ஃபேமிலி சேர்த்து பொட்டிக் ஓபன் பண்ணலாம்னு இருக்கோம். கடை பார்த்துட்டு இருக்கோம் கூடுவாஞ்சேரிக்குள்ள. இங்க ஒண்ணு போட்டுருவோம் அப்படியே. கண்டிப்பா எங்க பொட்டிக்கு வாங்க, நாங்களும் எக்ஸ்போ வைக்கலாம்னு இருக்கோம். எங்க எக்ஸ்போக்கும் வாங்க. எங்க எக்ஸ்போ வைக்க போறீங்க? எனக்கே தெரியாது. சென்னையில நம்ம வைக்க போறது இல்ல. ஆமா, ஸ்ரீலங்கன் மக்களுக்காக வைக்கிறோம். சென்னையில வேணா நாங்க பொட்டிக் வைக்கிறோம், வந்து வாங்கிக்கோங்க. ஆமா, நிறைய பேர். ஆனா ஷைலுட்ட வீட்ல எல்லாம் அவ அப்படியே அனுப்பிடுவா. அதனால வந்து எதிர்பார்க்காதீங்க. இது எல்லாமே ஸ்ரீலங்கா எக்ஸ்போ மே 23-24 அப்ப அவைலபிள் இருக்கும். நீங்க வந்து வாங்கிக்கலாம். சோ இப்ப நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து கொழும்புக்கு வரப்போகுது. நீ வரப்போறல கொழும்புக்கு. ஆமா,
வருவோம், கண்டிப்பா வருவேன், நானும் வருவேன். ஸோ இப்போ வந்து நாங்க ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வருவேன். ஏன்னா என் பிள்ளைய வந்து விட்டுட்டு தான் போறேன் ஃபங்க்ஷனுக்கு. என் பிள்ளை பாருங்க என்னை விட்டு அதுயா வரலையா? அம்மா கேண்டீன் லேண்டு போறேன் ட்ரெஸ் போட்டு, வரியா? யோசிக்கிறா. வரல. பாருங்க, ஏதாவது இப்படி ஒரு பிள்ளைய பாத்திருக்கீங்களா? அம்மா கூடவே வர மாட்டுது. உனக்கு நானா செய்யுவா? டிசைட் பண்ணிக்கோ ரியா. இந்த இவர்த்தியா புன்முறுவல புன்முறுவல் பாரு அவருக்கு. அதுல ஒரு சிரிப்பு. ஏய் அம்மா வேணாமா? அம்மா வேணாமாடா. You go Candyland. Cousin, you said Candyland. சும்மா சொன்னேன்டா கண்ணா. No, you and me are going Candyland. அப்படியா? You know where we are going? We are going beach and we are going to. உங்க விஜய் அந்த பாட்டு பாடுங்க. No. சரி நான் போயிட்டு வரேன். டாடா. Bye. மிஸ் யூ. Miss. இங்க பாரு என்ன. Not miss you. இப்படிப்பட்ட இவர் இவருன்னா என்ன அசிங்கப்பத்திரம் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இவருக்கு. சரி ரியா பாய். அப்பா வச்சுப்போம் இந்த பாப்பாவை. வச்சுக்கவா? Actually. நாங்க இந்த பாப்பாவை கூப்பிட்டு போறோம். போனை கொடு. No. Mine. சரி போயிட்டு வர. பாய். சரி டைம் ஆயிடுச்சு. அப்பா வெயிட் பண்றாரு. குடு. வெயிட் பண்றாரு. அப்படியே கிளம்புறேன். பாய் அம்மா பாய். ஃபைனலா ஃபங்க்ஷன் வந்தாச்சு. நீயும் எங்க மாமியார் எங்க போறாங்க? ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. ஆனா அவங்க சாப்பிட்டு போக சொல்லி ஒரு 8 ஆச்சு. அதனால சாப்பிட போறோம். என்ன நம்ம தான் முன்னாடி சாப்பிட போறோம் போல. பந்திக்கு முன்புன்ற ராஜுமாக்கு சிக்கன். ஐயோ வீட்டுல சிக்கன் இருக்கு அப்படின்னு இருந்தாலும் அவங்க சாப்பிட சொல்றதுனால போய் சாப்பிடலாம். வீட்டுல நீ வேணா சாப்பிட்டுக்கோ. நானும் ஆண்டி இங்க சாப்பிட்றோம். இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடு. நாங்கள் இருந்த வீடு இதை கொடுத்துட்டோம், வித்துட்டு அப்புறம் இங்கே ஃப்ளாட்டில் தான் இருந்தோம். இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வீட்டில் இருந்தோம். அப்புறம் வித்துட்டு அப்புறம் வீடு கட்டியாச்சு. என்ன ராஜுமா உங்கள் ஃபர்ஸ்ட் வீடு? எங்களோட ஃபர்ஸ்ட் வீடு கீழ் ஃப்ளோரு. பழைய ஞாபகம் நெஞ்சிலி வந்ததே. எனக்கு எதுவும் வரலையா? சி அப்படின்ட்டு வர்றியா? எப்பா இதை பார்க்க விரும்பல அப்படின்னு வர்றியா? இங்கதான் இருந்தோம். இந்த வீடு தான். உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சிரிப்பு. எல்லாம் ஓடி போறாங்க இந்த வீடு பார்த்தா. எப்பா நாங்க வீட்டுக்கு போறோம், எங்க வீட்டுக்கு போறோம். அங்கிள் இங்கே தான் இருந்தோம். ஸோ இப்போ நேராக சாப்பிட போகிறோம். வாங்க போகலாம். ஃபங்க்ஷன்லாம் ஃபைனலாக முடிச்சுட்டு இவர் வந்து அவங்க பிள்ளைய கூப்பிட போகிறாரு. என்ன வந்து எப்படி துரத்தி விட்டுச்சோ இப்போ எப்படி வரப்போகுது, கூப்பிட்டா வருமா இல்லையா அப்படின்றலாம். வருவாங்களா இல்லையா? வருவாளா? இப்படிதான் ஆயிட்டோம் 2 பேரும். அங்கிள் ஆண்டி ஆயிட்டோம். என்ன பண்றது? இப்போ பெரியம்மா வீட்டில் போய் கூப்பிட போகிறோம். எப்படி வருதா இல்லையா அப்படின்றதா டார்கெட்டு. கமான் ராஜு பாய். ஒரே வார்த்தை தான் கூப்பிடணும் நீ. அங்க பாரு கூப்பிட்டோன்னே போயிடுச்சு. பாரு நாங்க இப்பதான் பெட் கட்டிட்டு வந்தோம். அப்ப முடிச்சிட்டியா? எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? இன்னும் முடிக்கலையா? இன்னும் டேக் அடிக்கணுமா? இதெல்லாம் புதுசா இருக்கு, நான் பாக்கல. அப்படியா? அப்படியா? என்னடா கண்ணா என் கூட வந்துட்டா. வின் பண்ணிட்டோம் நாங்க. என்ன எதையோ சாதிச்ச ராஜுமா, எதையோ சாதிச்ச ஏக்கம் மனசுல தெரியுது. அப்படியா சொல்ற? அதெல்லாம் இப்ப வந்துரும். பயம் இருக்கு. You want to stay here? எப்படி டாடி? I'm coming tomorrow. Okay. நான் அட்வைஸ் பண்ணேன்னா போய் ஃபுல்லா விளையாடு. ஒரு வாட்டி தான் அட்வைஸ் வீட்டுக்கு வந்து கூப்பிடும்போது நைட் வந்துடணும். அவ்வளவுதான்.
கிளம்பு. அட்வைஸ் கேக்குதுடி, அதெல்லாம் நல்லா பிள்ளை. பார்த்து அப்படி கூட பாய் சொல்லிடுங்க எல்லாரும். குட் நைட் சொல்லிடுங்க. குட் நைட் சொல்லுங்க. Bye. I will come tomorrow. சரி வாடி வாடி. நாளைக்கு போனது விடுறேன். அப்பா மட்டும் போற விடான்ட்டு. சரியா? பாய். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பெரியம்மா வீட்டுக்கு வந்தாலே வரமாட்டா, கூப்பிட்டா ஒரு நாள் டென்ஷன் ஆயிட்டாரு. ஒரு கச்சேரி வச்சாரு நைட்டு தூங்கும் போது. ரியா நாங்க உன்னை அழகா விடுறோம், ஆனா ஈவினிங் நாங்க கூப்பிட்டா வந்துடணும்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. புள்ள இன்னைக்கு டெஸ்ட் பண்ணேன். குட் கேர்ள் டா கண்ணா, நீ சமத்து புள்ள. ஐ அப்ரிஷியேட் யூ. ஐ நோ தட் அப்படி சொல்லுங்க. சரியா? I பாய். know that I'm going to Jayu house. டுமாரோ. அவளுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓ, நாளைக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். நான் நாளைக்கு எத்தனை வந்து விடுறேன் அப்படின்னு ஐஸ் வச்சு கேட்டு வந்திருக்காரு. ஸோ கைஸ் டாட்டா, பை பை பை.